இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷோடைய இசையில வந்த பாடல்கள் நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நெறைய பாடல்கள் வந்து ரொம்பவே ரசிகர்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும் இல்லையா? அந்த லிஸ்ட்ல இருக்கும் ஒரு பாடல் தான் மதராசப்பட்டினம் படத்துல பூக்கள் பூக்கும் தருணம். ஸோ இந்த பாடலை யாருக்கு தான் பிடிக்காது? ஆக்சுவலா அந்த மதராசப்பட்டினம் படத்துல வந்த பூக்கள் பூக்கும் பாடல வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் கம்போஸ் செய்த விதமே வந்து வேற அப்படின்ற மாரி தான் வந்து அவங்க சமீபத்தில பகிர்ந்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நான் அந்த பாடல வந்து ஒரு பைக் பயணத்தின் போது தான் நான் வந்து கம்போஸ் பண்ணேன். என்னுடைய நண்பர் கூட நான் ஒரு பைக்ல வந்து போய்க்கிட்டு இருந்தேன். பின்னால உட்காந்து போயிட்டுருந்தேன். அப்ப வந்து திடீர்னு அந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் பத்தி நான் அப்படியே யோசிச்சு பார்க்கக்குள்ள, ஒரு டியூன் வந்துச்சு. டக்குனு பைக்க நிப்பாட்ட சொல்லிட்டு, அந்த டியூன பாடி நான் என்னுடைய மொபைல்ல பதிவு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பியானோவுல அந்த பாடல வாசித்து இயக்குனருக்கு காட்டுனேன். அவர் இந்த பாடல பயன்படுத்த படத்துல சூழலே இல்லையே அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்காக ஒரு சூழல உருவாக்குங்க. இந்த பாடல் மிக அழகா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் அத நம்பி செஞ்சாரு. அந்த பாடல் என்னுடைய மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு இந்த பாடல் எந்த அளவுக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு ஃபேவரட்டான பாடல் அப்படின்றதெல்லாம் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.